வணக்கம், என் பெயர் சுகன்யா, டீம் பி குரூப் சி. இன்று நாம் வந்திருக்கும் தலம் திருப்பரப்பு மகாதேவர் ஆலயம். திருப்பரப்பு மகாதேவர் கோயிலின் வரலாறு. திருப்பரப்பு மகாதேவர் கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருப்பரப்பு அருவியின் அருகே அமைந்துள்ளன. இது கோதை நதிக்கரையின் கரையில் உள்ள ஒரு பழமையான சிவன் கோயில். கோவில் 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. இது அரிய சிறப்பாகும். இக்கோயில் சிவாலய ஓட்டம் எனப்படும் புனித ஓட்டத்தின் 3வது கோயிலாகும். மகா சிவராத்திரி மற்றும் பங்குனி திருநாள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படும். இயற்கை அழகு, அருவி, ஆன்மீகம், அமைதி ஆகியவை இந்த கோயிலின் தனி சிறந்தது. சிவபெருமான் தட்சனின் யாகத்தை அழித்த பின் வீரபத்மனாக இங்கு தவம் புரிந்தார் புராணங்கள் கூறுகின்றன. இது சிவபக்தருக்கு வழங்கும் வீரபத்ரேஸ்வர கோயில் ஆகும். இக்கோயில் கோட்டையில் அமைப்பை கொண்டுள்ளது. 4.50 மீட்டர் கருங்கல் மதில்களாக சூழப்பட்டன. 2 ஏக்கர் பரப்பளவில் இக்கோயில் அமைந்தது. கண்ணியோடு கலந்த தமிழுக்கும் அறிவோடு கலந்த தமிழனுக்கும் எனது முதற்கண் வணக்கம். 8 தகை நூல்களில் அகமும் புறமும் கலந்த நூல் பரிபாடல். பரிபாடல் என்பது வானியல் மற்றும் இயற்கையின் கருவுலகம். இந்த பூமி எப்படி தோன்றியது என்பதை இது மிக துல்லியமாக விளக்குகிறது. பரிபாடல் என்பது ஒரு இசை நூல். இதில் ஒவ்வொன்றும் பண்ணை குறிக்கிறது. அன்பு நண்பர்களை, ஸ்டீஃபன் ஹாக்கி போன்ற அறிவியல் சார்ந்தவர்களை மிக எளிமையாக தமிழில் பரிபாடலில் விளக்குகிறார். அறிவியல் உண்மை முதலில் வெற்றியிடம் இருந்தது. காற்று வீசியது, தீ உருவானது, மழை பொழிந்தது, இறுதியில் பூமி ஒன்று உருவாகியது. இன்றைய நவீன அறிவியல் படி பிரபஞ்சம் எப்படி தோன்றியது என்று மிக துல்லியமாக பரிபாடலில் விளக்குகிறது. வெள்ளி, புதன், குரு, செவ்வாய் என நாட்களில் கோள்கள் எந்த நிலையில் இருந்தால் மழை பெய்யும் என மிக துல்லியமாக விளக்குகிறது. ஓணம், கார்த்திகை போன்ற விண்வெளி கூட்டத்தில் காலத்தை இடையிடுகின்றன. ஆகவே பரிபாடலை கற்போம், பிரபஞ்ச அறிவியலை தமிழ் வழியே கற்போம். நன்றி, வணக்கம்.